இப்போ டெல்லியில வந்து பரபரப்பான ஒரு போராட்டம் நடக்குது. அது எதுக்காகன்னா, நீட் தேர்வுக்கு வந்து முன்னாலே வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பேர் நிறைய பேர் வாங்கி எழுதிட்டாங்க அப்படின்றதுனால நீட் தேர்வு வந்து ரத்து செஞ்சு திருப்பி நீட் தேர்வு வைக்க போறன்ற மாதிரி பேசினதுனால அங்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, உண்மையா படிச்சு இப்போ நம்ம கொஞ்ச நாள் பயங்கரமா படிச்சிருப்போம், பயங்கரமா எஃபர்ட் போட்டு படிச்சிருப்போம், கொஞ்ச நாள் இல்லை கொஞ்சம் வருஷம். அது வந்து நம்ம எழுதி நான் பாஸ் ஆகிடும்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்போது, நீ டக்குன்னு இல்லடா நீ நீட் தேர்வு எழுது நீட் தேர்வு எழுது அப்படின்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. இதனால சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் 20 பேர் வந்து தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. இதை வந்து கண்டிச்சு இதை வந்து இதுக்கப்புறமா இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுனால வந்து பயங்கரமாக போராட்டம் நடத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து அங்க கீழே வந்து கல்வி அமைச்சரை வந்து ராஜினாமா பண்ண சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து ஆதரவு வந்து காக்ரோச் ஜனநாயக கட்சி வந்து ஆதரவு கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து நம்ம பிரகாஷ்ராஜ் அவருக்கும் வந்து அங்க போய் அவங்களுக்கு வந்து போராட்டத்தை வந்து ஈடுபடுறவங்களுக்கு வந்து ஆதரவா இருக்காரு. அப்புறம் வந்து இந்த பிரபல சமூக ஆர்வலும் லடாக் பகுதியை சார்ந்தவருமான சோனம் வங்குஸ் அவரு வந்து அவருடைய முழு ஆதரவு வந்து அவங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காரு. அங்க போய் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு.